அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரண்ட்டு போர்க்கில் பின்னு போயிடுச்சு. போர்க்கை கம்ப்ளீட்டாக பிரித்து வேலை பார்க்கணும். ஆனால் இது என்னோடய வண்டி, என் ஷெட்டுக்கு வந்த வண்டி இல்லை, இது என்னோடய வண்டி. இதை வீடியோ ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு நானே வேலை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். வெளி வண்டி வேலை செய்யும்போது உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடுறேன். நானே வேலை செஞ்சுக்கிட்டு நானே வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் இதில் சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். அது இல்லாமல் பற்ற ஒர்க்கும் இதில் போடுறேங்க. ஸ்டேரிங்கில் வந்து 16 சைஸு ரிங்ஸும் 16 ஸ்பேனரும் போட்டு ஒரே ஒரு போல்டு இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறேங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேரிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஷேக் பண்ணி வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு டஸ்ட்டு கப்பு இருக்கும். இதுதான் டஸ்ட்டு கப்பு. இதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அந்த ஃபோர்க்கில் வர செக்குடு நெட்டு வந்து ஆன்டி கிளாக் வாய்ஸில் நீங்கள் தட்டினீங்கன்னா, ரிட்டனில் தட்டினீங்கன்னா அது லூஸ் ஆகிரும். லூஸ் ஆனதுக்கப்புறம் அதை கழட்டி எடுத்துடணும். கிளாக் வாய்ஸில் தட்டக்கூடாது. கிளாக் வாய்ஸில் தட்டினீங்கன்னா ஓவர் டைட் ஆகிரும். அதை பார்த்துங்க. ஆன்டி கிளாக் வாய்ஸில் தட்டினீங்கன்னா அது லூஸ் ஆகி அந்த செக்குடு நெட்டு மட்டும் வந்துடும். அந்த செக்குடு நெட்டை வந்து லூஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது பஜாஜ் வண்டியில் பார்த்தீங்கன்னா 2 செக்குடு நெட்டு வரும். அபேசிட்டியில் ஒரு செக்குடு நெட்டு தான் வருது. அது கீழே வந்து ஒரு லாக் வாஷர் வரும். அந்த லாக் வாஷர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த போர்க்கு உதாரணத்துக்கு நீங்கள் போர்க்கு டைட் வைக்கிறீங்க, 2 நாளில் திருப்பி லூஸ் ஆகிடுது. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த நடுவில் செக்குடு நெட்டுக்கும் கோன் செட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த வாஷரை நீங்கள் மாற்றினீங்கன்னா அந்த டைட்டானால் லூஸ் ஆகக்கூடிய ப்ராப்ளம்லாம் வராது. டைட் பண்ணால் கரெக்டாக டைட் இருக்கும். அந்த வாஷருக்கு கீழே இருக்கிறது கோன் செட்டு மட்டும்தான். கோன் செட்டில் மரம்லாம் எதுவும் இருக்காது. பஜாஜ் வண்டியில் டபுள் நெட்டு வரும், 2மே செக்குடு நெட்டு வரும், 2துலேயுமே மரம் வரும். இதில் வந்து ஒரே ஒரு இது தான் செக்குடு நெட்டு, அதில் மட்டும்தான் மரம் வரும். அதுக்கு கீழே வாஷரு, அதுக்கு கீழே இருக்கிறது கோன் செட்டு மட்டும்தான். கோன் செட்டு வந்து புஷ் டைப்பில் வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கும். நீங்கள் வண்டியை தூக்கினா கூட கீழே இறங்காது. நீங்கள் அதில் மரம் இருக்குமோன்னு போட்டு அதை எவ்வளோ தட்டினாலும் அது வராது. வண்டியை வந்து ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு டயருக்கும் தரைக்கும் கேப் இருக்கிற மாதிரி வண்டியை தூக்கிட்டு ஸ்டேரிங்கில் ஃப்ரண்ட்டில் டயராண்ட எட்டி ஒரு 4 உதை லெஃப்டில் ரைட்டில் அடிச்சிங்கன்னா கீழே இறங்கிடும். அது மேலே பிடிச்சிட்ருக்கோம், அவ்வளோதான். எட்டி உதச்சிங்கன்னா கீழே இறங்கிடும். நீங்கள் மேலே அதை கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணி நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் கழட்டுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் மீறி ட்ரை பண்ணிங்கன்னா தெரியாமல் அதில் போர்க்கில் மரையில் பட்டு போர்க்கில் இருக்கிற மரம் போயிடும். அதனால் வண்டி ஒரு 1 இன்ச்சு கேப்புக்கு ஹைட்டு தூக்கிட்டு எட்டி உதச்சிங்கன்னா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு 4-5 வாட்டி எட்டி உதச்சிங்கன்னா கீழே இறங்கிடும். அது ஏன் 1 இன்ச்சு கேப்புன்னு சொல்கிறேன்னா, அதிக ஹைட்டுக்கு தூக்கிட்டு நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணும்போது பிரேக் டியூப்பு கழட்டாமல் இருந்தீங்கன்னா பிரேக் டியூப்பு வந்து கட் ஆகிரும். 1 இன்ச்சு கேப்புனால் கரெக்டாக இறங்கி கீழே நிற்கும். பிரேக் டியூப்பு ஒன்றும் ஆகாது. அதுக்காக 1 இன்ச்சு கேப்பு சொன்னேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்காக இந்த பதிவை சொல்லியிருக்கேன். இந்த பற்றையில் தாங்க பின் அடித்தது. பின் அடிக்கிறது எப்படின்றதையும் நான் அதில் காட்டியிருப்பேன். பற்றை வந்து சிந்தாரப்பேட்டில் இருக்குது. இது பின் அடிக்கிறதுக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறதை மார்க் பண்ணிக்கிறாங்க. ஒரு பஞ்சில் சென்டராக மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த லாக்கை தட்டி எடுக்கிறாங்க. கூர்பஞ்சி மாதிரி கூர்மையாக இருக்கக்கூடிய பொருளில் அதை தட்டுறாங்க. அது உள்ள லாக் உக்காடுறதுக்கு காடிலாம் எதுவும் இருக்காது. அந்த பூ மாதிரி விரிஞ்சி இருக்கிறது அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரவுண்டில் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். வேறு எதுவுமே கிடையாது. அதில் தட்டினீங்கன்னா சுற்றின்னு வெளியே வந்துடும்.
2 பக்கமும் அதே மாதிரி தான் லாக் எடுக்கிறது. உள்ள காடியில் போய் லாக் உக்காரோன்ற கான்செப்டே அதில் கிடையாது. கூர்மையான ஒரு கூர் பஞ்ச் எடுத்து நல்லா ஷார்ப் பண்ணிட்டு ஷேக் பண்ண மாதிரி நகர்ற மாதிரி லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ தட்டினீங்கன்னா அது அப்படியே ரொட்டேட் ஆகி வெளியே வந்துடும். லாக் எடுக்கிற மெத்தடு அவ்வளோதான். எடுக்கிறாங்க பாருங்கள், அதுதான் அந்த லாக் எடுக்கிற மெத்தடு. இப்போ ஹைட்ராலிக்கில் பின்னை இறக்குறாங்க. பின்னை இறக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ராடு வச்சு அமுக்கிறதுனால அந்த ராடை தட்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன மெலிஸ் ராடு வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா, ஹைட்ராலிக்கில் ப்ரெஸ் பண்ணுவோன்னா கீழே பிடிச்சிட்டு இருக்க பின்னு வந்து கீழே விழுந்துடும். இதுதான் பழைய பின்னு, ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் அது வண்டியில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3 தடவை 4 தடவை வரைக்கும் ஸ்டாண்டர்ட் சைஸ் பின்னு அடிச்சிருக்கேன். அது நீங்கள் வண்டி ஓட்டுறதை பொறுத்து மாறுபடும். இது என்ஆர்பி பின்னு ஒரிஜினல் தான். இந்த மாதிரி வாங்கி அடிச்சிங்க. இது ஸ்டாண்டர்டு அபேசிட்டிக்கு வர்றது. 2 வாஷரு அந்த பின்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா அடித்து கொடுத்துருவாங்க. ரொம்ப வாஷர் அதிகமாக போட்டு ஃபுல் டைட் பண்ணி அடிக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ வாஷர் அதிகமாக போட்டு டைட் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து அப்பு விரியும். நாளடைவில் ஃபுல்லாக விரிஞ்சு உங்களுக்கு சீக்கிரமாக பின்னு போகும், சீக்கிரமாக பேரிங் போகும். ஏன்னா அப்பு விரியும் போது அதிகமான நீங்கள் வாஷர் வச்சு அடிச்சிங்கன்னா நாளடைவில் அப்பு லெஃப்ட்டு ரைட்டில் ஒதுங்கினே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. நாளடைவில் ஃபுல்லாக அதிகமாக கேப் அதிகமாகி நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு கேப் அதிகமாகி விரிய ஒரு பக்கம் மேலே போகும், ஒரு பக்கம் உள்ளே வரும். அந்த மாதிரி வரும்போது நீடியல் பேரிங்கு சீக்கிரமாக போயிடும். நீங்கள் எவ்வளோ தான் ஒரிஜினல் பின்னு வாங்கி அடித்தாலும் நீடியல் பேரிங் வந்து ஒரு 2-3 மாதத்துலேயே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்களே யோசித்து பாருங்கள். லெஃப்ட்டு மேல் பக்கம் மேலே ஒதுங்குது, கீழ்ப்பக்கம் கீழே ஒதுங்குதுன்னா பேரிங் வந்து கிராஸ் ஆகிரும். கிராஸ் ஆகும்போது உங்களுக்கு நீடில் பேரிங்கு சீக்கிரம் போயிடும். அதனால் வாஷர் வைக்கலாம், மீடியமான டைட்டுக்கு வச்சு அடிங்க, ஒன்றும் ஆகாது. ஓவர் டைட்டு அசைக்க முடியாத அளவுக்கு கல் மாதிரி வைக்கிறதுலாம் வைப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி வைக்காதீங்க. அதனால் அப்பு வீக் ஆகி உங்களுக்கு பின்ன அடிக்கடிக்கு போக ஆரம்பிச்சிடும். அது வந்து அந்த மாதிரி வைக்கக்கூடாது. கம்பெனிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா எந்த வாஷருமே இருக்காது. ஒரே ஒரு ஓரிங் மட்டும்தான். லெஃப்டில் ஒரு ஓரிங்கு, ரைட்டில் ஒரு ஓரிங் மட்டும்தான் இருக்கும். பின் இருக்கும், 2 நீடில் பேரிங் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது.
அந்த ஓரிங் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா டஸ்ட்டு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக. நீடில் பேரிங்கில் போய் டஸ்ட்டு உட்காரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த ஓரிங்கே கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா வாஷர் போட்டு அதுக்கு மேலே ஓரிங் போடுறோம். நம்ம போடுற ஓரிங் சும்மா வாஷர் மேலே தான் நிற்கும், டஸ்ட்டு கவரெல்லாம் உட்காராது. அதனால் வாஷரு லிமிட்டாக கொடுங்க, அளவுக்கு அதிகமாக கொடுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியும்னா சொல்லுங்கள், நான் கற்றுக்கிறேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பின்னை வந்து அந்த மிஷினில் கிரைண்டிங் பண்ணுற மாதிரி பின்னை கிரைண்டிங் பண்ணுறாங்க, கொஞ்சமாக கரைச்சி எடுக்கிறாங்க. அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரிஜினல் பின்னு அப்படியே அடிக்கலாம். கம்பெனிக்காரன் வந்து ஒரு பின்னோட அளவு, அதோட தரம் எல்லாத்தையும் வந்து நிர்ணயித்து கணக்கு போட்டு தான் அனுப்புகிறான். நம்ம வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுறது தப்புன்னு சொல்ல முடியாது, முயற்சி பண்ணலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி நான் பண்ணி அடித்தது கிடையாது. இவங்க இந்த மாதிரி பண்ணி அடித்து தரேன்னு சொன்னாங்க, அதனால் அடிங்கன்னு சொன்னேன். அந்த பின்னை வந்து அந்த மிஷினில் போட்டு ஒரு 3 mm அந்த அளவுக்கு கம்மி பண்ணிட்டாங்க, அந்த கட் பண்ணிவிட்டு அதை கிரைண்டிங் பண்ணுறாங்க. நீங்களே அதில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இது மாதிரி பின்னு நான் இது வரைக்கும் இத்தனை வருஷம் சர்வீஸில் அடித்ததே கிடையாது. இந்த மாதிரி பின் அடித்து கொடுத்தாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, தரமே இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும். அதனால் இப்பயே அதை வந்து நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. அது எந்த அளவுக்கு ஓடுது, எவ்வளோ நாள் ஓடுது, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் இருக்கா, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் அவங்க பின் அடித்து கொடுத்த மெத்தடு வந்து நல்லா இருக்குன்றதை நான் சொல்ல முடியும். இப்போதைக்கு அவங்க அடிச்சிருக்கிறது எந்த மெத்தடில் அடித்தாங்கன்றது தான் உங்கள்கிட்ட தெரிவிச்சிருக்கேன். அது எந்த அளவுக்கு லைஃப் வருது, குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு 3 mm கம்மி பண்ணி இல்லை 4 mm கம்மி பண்ணி அந்த பின்னை அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கிறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் பேரிங்கு 2 mm உள்ளே போகும், அந்த பக்கம் பேரிங் 2 mm உள்ளே போகும். இந்த மாதிரி உள்ளே போகும்போது பேரிங் வந்து இன்சைடில் வெளியே வரும். அப்படி வெளியே வருதுன்னா தண்ணி அதிகமாக படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தண்ணி அதிகமாக பட்டால் சீக்கிரமாக துரு பிடிச்சி பேரிங் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2 பக்கம் இருக்கக்கூடிய நீடில் பேரிங் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது வந்து லென்த்தாக இருந்ததுன்னா, லென்த்தாக இருக்கும்போது உங்களுக்கு பேரிங் வந்து உள்ளே இருக்கும். அதாவது அவுட் சைடில் வெளியே இருக்கும், இன்சைடில் உள்ளே இருக்கும். இன்சைடில் உள்ளே இருக்கும்போது தண்ணி படுறதுக்கு வாய்ப்பு வந்து 90% கிடையாது. ஏன்னா அது நல்லா உள்ளே தள்ளி இருக்கும். அவுட் சைடில் தண்ணி படாது, ஏன்னா பேரிங் க்ளோஸ் ஆகிருக்கும். பேரிங் க்ளோஸ் ஆன பக்கம் தண்ணி படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, இன்சைடில் மட்டும்தான் தண்ணி படும். அப்படி இன்சைடில் தண்ணி படுதுன்னா இது பேரிங் நல்லா உள்ளே தள்ளி இருக்கும்போது தண்ணி படுறதுக்கு 90% வாய்ப்பு கம்மி. ஆனால் இவங்க அடித்து கொடுக்குற மெத்தடில் தண்ணி படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் இவங்கள நான் எந்த குறையும் சொல்ல விரும்பலை. இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ நாள் லைஃப் வருது, இவங்க பின்ன அடிச்சிருக்கிறது நல்லா இருக்கா இல்லையான்றதை நான் இந்த வீடியோலேயே கொஞ்ச நாள் ஓட்டிட்டு அதை கமெண்ட்டில் போடுறேன். இல்லை அதுக்குன்னு தனியாக கூட ஒரு வீடியோ பண்ணி போடுறேன். இந்த பின் அடிக்கிற மெத்தட் வந்து இது வரைக்கும் நான் அடித்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க அடிச்சிட்ருக்காங்க. பாருங்கள், ஹைட்ராலிக்கில் பின்னை அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஓரிங் போட்டு அதுக்கு மேலே பேரிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாக்கை உட்கார வைக்கிறாங்க. அந்த லாக்குக்கு நடுவில் குப்பையாக இருக்குல்ல, அந்த குப்பை நசுங்காமல் அடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி டூல் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். அவங்க யூஸ் பண்ணுற டூல் வந்து இன்ஜினில் வரும். பஜாஜ் வண்டியில் 2 ஸ்ட்ரோக் வண்டியில் இன்ஜினில் வரும். அது உங்களுக்கு எந்த வசதியாக, எந்த டூல் உங்களுக்கு வசதியாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். பற்றை இல்லாத இடத்துல இருக்கீங்க, ரொம்ப தூரத்தில் இருக்கீங்கன்னா நீங்களே அடிக்க ட்ரை பண்ணுறீங்கன்னா தப்பே கிடையாது. ஃபஸ்ட்டு 2 பக்கம் லாக்கை தட்டிட்டு பின்னை வந்து ஃபுல்லாக ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிங்கன்னா மெட்டல் சுருங்கும்போது நீங்கள் லைட்டாக தட்டினாலே வந்துடும்.
ஹீட் பண்ணாமல் தட்டினீங்கன்னா நீங்கள் மாடடி அடித்தாலும் வராது. இந்த மெட்டலாம் அந்த மெட்டலாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ தட்டினாலும் வராது. ஃபுல்லாக ஹீட் பண்ணிவிட்டு தட்டினீங்கன்னா பொத்துன்னு கீழே வந்துடும் பின்னு. அதுக்கப்புறம் நீங்களே அடிச்சிக்கலாம். பின்னு வந்து அடிக்கும்போது பின்னை ஹீட் பண்ணாதீங்க, புது பின்னை ஹீட் பண்ணாதீங்க. ஃபோர்க்கை வந்து ஃபுல்லாக ஹீட் பண்ணுங்கள். ஃபோர்க்கை ஃபுல்லாக ஹீட் பண்ணிவிட்டு பின்னை இறக்குனீங்கன்னா ஈஸியாக இறங்கிடும். கரெக்டாக 2 பக்கமும் ஸ்கேல் வச்சு எத்தனை இருக்குதுன்னு பார்த்துங்க. 2 பக்கமும் ஒரே சைஸில் வச்சு பேரிங் அடித்து லாக்கு போட்டிங்கன்னா பக்காவாக உட்காந்துரும். பொதுவாக பின் அடிக்கிறதுக்கு பஜாஜ் வண்டிக்கு 150 ரூபா வாங்குவாங்க. அபேசிட்டி பஜாஜி அப்படின்லாம் எதுவும் கிடையாது, எல்லாமே ஒன்று தான். பின் அடிக்க 150 ரூபா வாங்குவாங்க. ஒரு சில பட்டறையில் 200 ரூபா வாங்குவாங்க. இவங்க வந்து என்கிட்ட 300 ரூபா வாங்கினாங்க. நான் அதை அதிகம்னு சொல்ல மாட்டேன், அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்த்துருக்காங்க. உங்களுக்கு அது விருப்பமானதை நீங்கள் யோசிச்சிங்க. ஆனால் பின் அடிக்க 150 ரூபாலேருந்து 200 ரூபா மட்டும்தான் பின் அடிக்கிறதுக்கு. இவங்க 300 ரூபா வாங்கியிருக்காங்க. அந்த பட்டறையில் அந்த மிஷினில் போட்டு கிரைண்டிங்லாம் பண்ணுறாங்க, அதுக்காக கூட இருக்கலாம். அது நான் வந்து தவறுலாம் சொல்லலை. உங்களுக்கு அது கட்டுப்படி ஆகுமான்றதை பார்த்துக்கிட்டு நீங்கள் அவங்கள ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு நீங்கள் போய் அங்கே அடிச்சிக்கலாம். மற்றபடி வேலை நீட்டாக இருக்குது. எவ்வளோ லைஃப் வரும்ன்றதை நான் உங்களுக்கு அதை ஓட்டி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதை ஓட்டிட்டு அது எப்படி இருக்குன்றதை நான் இன்னொரு வீடியோ கூட உங்களுக்கு எடுத்து போடுறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.